ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷஸ். எல்லாருக்குமே நியூ இயர் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நியூ இயர் எனக்கு நல்லாவே போச்சு. பட் நான் எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ் அப்புறம் என் அக்கான்னு எல்லாரையும் மிஸ் பண்ணேன். ஹோப் நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடலாம். நீங்கள் இந்த நியூ இயர் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. பிகாஸ் நாம் எப்போவுமே ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நல்லபடியாகவே நடக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எது நடந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எப்போவுமே பாசிட்டிவான திங்கிங், மனதைரியம், மற்றவங்க மேலே லவ் அண்ட் கேர் கொடுக்கறது, போட்டி பொறாமல் இல்லாமல் இருக்கிறது, நல்ல நாலேஜை வளர்த்துக்கிறது, கடன் இல்லாத வாழ்க்கையை ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் அதை நல்லா திங்க் பண்ணி, அது லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா திங்க் பண்ணி அதை நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். முயற்சியே இல்லாமல் நாம் தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது. எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்சீட் ஆகுவீங்க. இப்படி லைஃப்பில் முக்கியமான ரெசல்யூஷன்லாம் இருக்குது. பட் நம்ம அதை ஒரு புது வருஷத்தில் தான் கொண்டு வரணும், செய்யணும்னு இல்லாமல் இதில் நம்ம எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்து லைஃப்பில் இருந்தோன்னா ஹாப்பினஸ், பீஸ், சக்ஸஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிருப்பீங்க நியூ இயர். அதுமா உங்களுக்கு வாக்கு தத்துவம் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர் அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்.